ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க சுகன்யா. வெல்கம் பேக் டு மை சேனல். வாங்க லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கான டே எனக்கு ரொம்பவே ஹெக்டிக்கான டே. கண்டினியூஸா எனக்கு ஒர்க் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ என்ன ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாளைக்கு என்னோட க்ளோஸ் சர்க்கிள்ல உள்ள ஒருத்தவங்களுக்கு வந்து 7th மந்த் வளகாப்ப நானும் அருணும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கோம். வீட்லயே தான் ரொம்ப சிம்பிளா ஒரு 4, 5 பேர் வச்சு தான். பட் அதுக்கு இருந்தாலுமே அவங்களுக்கான ஷாப்பிங் ஒர்க் இருக்கு. அண்ட் அவங்களுக்கான கொஞ்சம் கொஞ்சம் ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கு. ஸோ அது வந்து அதுக்கு எல்லாமே வந்து இன்னைக்கு நான் கம்ப்ளீட்டா ரெடி பண்ணி வச்சாதான் ஏர்லி மார்னிங் என்னால வந்து ஃபுட் ரெடி பண்ணிட்டு அவங்களுக்காக எடுத்துட்டு போய் கொடுக்க முடியும். 8th மந்த் நடக்கிறதுனால பாப்பாக்கு வந்து எல்லா ஃபுட்ஸையும் வந்து கொடுக்கலாம் அப்படின்றதுலாம் கிடையாது. அதுவும் இந்த சம்மர் டைம்ல வந்து கண்டிப்பா வந்து நம்ம கொடுக்குற ஒரு ஃபுட்மே பாப்பாக்கு பார்த்து தான் கொடுக்கணும். இன்னைக்கான இந்த பிஸி டேலையும் பாப்பாக்கு எப்படி நான் பேலன்ஸ் பண்ணி ஃபுட் கொடுக்குறேன் அப்படின்றதான் வந்து இன்னைக்கு உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ நம்ம லேட் பண்ணாம அவங்க வீடியோக்குள்ள போகலாம். மார்னிங்கே நானும் வரணும் பாப்பாவை தூங்க வச்சுட்டு சாரி எடுக்கிறதுக்காக வந்துட்டோம். ஸோ மார்னிங் வந்தால் கொஞ்சம் கூட்டம் இருக்காது, சீக்கிரமாக முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதான் ரம்ஜான் முடிஞ்சிச்சு, பெருசாக வந்து கலெக்ஷன்ஸ் எனக்கு எதுவுமே தெரியல. சரி ஓகே, நான் அதில் எது பெஸ்ட்டாக இருக்கோ அதில் ஒரு சாரி எடுத்துட்டு டக்குன்னு அருணுக்கு வந்து 2-3 ஷர்ட்ஸ் எடுத்துக்கலாம்னு சொல்லி வந்தாச்சு. டைம் வேற ரொம்ப ஆகிட்டே இருந்தது, பாப்பா எந்திரிச்சிருவானோ அப்படின்ற ஒரு பயம் வேற இருந்தது. டக்குன்னு வீட்டுக்கும் வந்தாச்சு. டைம் ரொம்ப ஆயிடுச்சு, வீட்டில் பன்னீர் இருந்தது. சரி ஓகே, பன்னீர் ஸ்டஃப் பண்ணி தோசை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பன்னீரை வந்து இங்கே நான் கிரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஒர்க் ஏதாவது அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு லஞ்சை வந்து நானும் ப்ரிஃபர் பண்ணிடுவோம். ஒரு வெங்காயம் ஒரு தக்காளியை குட்டி குட்டியா வந்து சாப் பண்ணி எடுத்துக்குவேன். இது வந்து நல்லாவே வந்து வயிறும் ஃபுல் ஆயிடும். ஸோ இதுக்கு சட்னி அந்த மாதிரி எதுவும் பெருசா தேவைப்படாது. அதனாலே 2 பேரும் இதை ப்ரிஃபர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி கட் பண்ணிட்டு ஆயில் சூடானோன்னா வெங்காயம் கருகப்பில்லை அதுக்கப்புறமா வந்து நம்ம நறுக்கி வச்ச தக்காளி இது மூணையும் வந்து நல்லா சாட்டே பண்ணிக்கணும். ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து மூடி போட்டு வந்து சாட்டே பண்ணிடுவேன். ஸோ அப்போ வந்து ஈஸியா வந்து வதங்கிடும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமா வந்து மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமா வந்து பெப்பர் பவுடர், சில்லி பவுடர் இதெல்லாம் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு மகையும் நல்லா வறுத்துக்கோங்க. மிளகாத்தூளோட வாசனை போனோம்னா பன்னீரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி ஆட் பண்ணணும். ஒரு 3 to 4 செகண்ட்ஸ் கிட்ட பாத்தீங்கன்னா பன்னீரோட ஸ்டஃபிங் வந்து செம்மையா ரெடி ஆயிடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து தோசை எப்பவும் போல ஊத்திக்கலாம்னு சொல்லி நான் வந்து தோசை ஊத்த ஆரம்பிச்சிட்டேன். எனக்கும் அரனுக்கும் எவ்வளவு ஃபாஸ்டா ஊத்த முடியுமோ அவ்வளவு ஃபாஸ்டா ஊத்திட்டு இருந்தேன். பிகாஸ் டைம் 1 ஆயிடுச்சு. பாப்பாக்கு இனிமே தான் நான் ஃபுட் செய்யணும் அப்படின்ற ஒரு இது வேற இருந்தது. தோசை கொஞ்சம் செட் ஆன உடனே இந்த பன்னீர் ஸ்டஃபை வச்சுட்டு தோசையை வந்து ஒரு சைடு வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் அகைன் வந்து நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சம் கூட பன்னீர் வந்து உதிரவே உதிராது, சூப்பரா வந்து ரெடியா வந்துடும். கண்டிப்பா வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்க. நான் தோசை ஊற்றுற வரைக்குமே பாப்பா வந்து அருண் பார்த்துக்கிட்டான். ஸோ எங்கள் 2 பேருக்கும் நான் தோசை ஊற்றி முடிச்சுட்டேன். எங்களுக்கு சைட் டிஷ்லாம் எதுவும் தேவைப்படாது, இந்த பன்னீர் ஸ்டஃபே போதும். கடகடன்னு சாப்பிட்டுட்டு பாப்பாக்கு ஃபுட் ரெடி பண்ணுறதுக்காக வந்துட்டேன். நான் மார்னிங் கடைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி பாப்பாக்கு வந்து வரகு அரிசி வந்து ஊற வச்சுட்டேன். ஸோ மில்லட் எப்பவுமே வந்து ஒரு 3 to 4 hours ஊறிடுச்சுன்னா நல்லா இருக்கும். அதையும் பருப்பையும் சேர்த்தே நான் வந்து ஊற வச்சுட்டு போயிட்டேன். ஸோ அது ஒரு பக்கம் இருக்கும்போது ஒரு 4-5 சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் தக்காளி, அதுக்கப்புறம் கொத்தமல்லி கருகப்பிலை இது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு பூண்டையும் கட் பண்ணிட்டு இந்த பருப்போட சேர்த்து நம்ம வந்து குக்கர்ல வந்து ஒரு 3 to 4 விசில்ஸ் கிட்ட விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா குழஞ்சு வந்துடும். ஸோ பாப்பாக்கு வந்து கொடுத்துடலாம். சேம் மில்லட்டுமே அதே மாதிரி தான். ஒரு 3 டேஸ்க்கு வந்து பாப்பாக்கு வந்து கொடுத்துட்டு பாப்பாக்கு செட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ரெகுலரா ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 6 to 8 மந்த்ஸ்ல இருக்கீங்க அப்படின்னா இதை வந்து நீங்க கஞ்சி மாதிரி கூட கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 8 மந்த்ஸ்க்கு மேல போயிடுச்சுன்னா இந்த மாதிரியும் லைக் அதுக்கப்புறம் வந்து இட்லி தோசை அந்த மாதிரி வந்து கொடுத்துக்கலாம். இதுல வந்து நான் வந்து மஞ்சத்தூள் மிளகாத்தூள் அதுக்கப்புறம் வந்து ஜீரகம் போட்டு ஒரு 3 to 4 விசில்ஸ் கிட்ட நான் வந்து விசில் விட்டுட்டேன். இந்த மாதிரி நம்ம விசில் விடும்போது நல்லா குழஞ்சு வந்துடும். ஸோ நமக்கு வந்து கையில மசிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும். இப்ப பாப்பா 9 மந்த்ஸ் கிட்ட வராங்க அப்படின்றதுனால நான் வந்து கொஞ்சம் வந்து மிக்சிலயோ இல்ல பிளெண்டர்லயோ அடிக்கிறது வந்து கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டேன். பட் இப்போ கொஞ்ச நாளா தான் நான் மில்லட் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றதுனால நான் வந்து மிக்சியில வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து பேஸ்ட் மாதிரி வந்து அரைச்சு கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ அது வந்து அவங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கணும் அப்படின்றதுக்காக ஸோ இந்த மாதிரி கொஞ்சமும் அடிச்சு கொஞ்சமும் 2 விதமாவும் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாப்பாக்கு வந்து ரொம்ப நாளா வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டு ஒரு வழியா நான் வாங்கினது அந்த பாப்பாக்கான ஹை சேர். கை வந்து ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. 8 மந்த்ஸ் வரைக்கும் நானும் வாங்க வேண்டான்னு பார்த்தேன். பட் ஆனா முடியல. சரி ஓகேன்னு வாங்கிட்டேன். ரொம்ப ஈகரா இருந்தேன் நான் பாப்பா குடுக்கறதுக்கு, பாப்பா எப்படி சாப்பிட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. செழியனும் ரொம்ப கியூரியஸா இருந்தா. இதுல உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணும்போது பாப்பா நீ எப்படினாலும் சாப்பிடுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து பண்ணியிருந்தேன். அதுல முக்காவாசி வந்து நான் தான் பாப்பாக்கு கொடுத்துருப்பேன். சோ அதுல வந்து நான் பண்ணது வந்து கரெக்டா இருந்தது. பட் இந்த மாதிரி நான் பாப்பாக்கு வைக்கும் போது அதுல வந்து கொஞ்சம் நான் தப்பு பண்ணிட்டேனோ அப்படின்னு சொல்லி இருந்தது. பிகாஸ் நம்ம கொஞ்ச நேரம் வச்சுட்டு
நெக்ஸ்ட் லைக் வைக்கும்போது அந்த வச்சது வந்து காஞ்சு போயிடுது. ஸோ பாப்பாக்கு வந்து எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது அப்படின்றது வந்து தெரியல. ஸோ அதை வந்து நைட் வந்து எப்படி லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்றத வந்து நான் கொஞ்சம் லேர்ன் பண்ணி நைட் வந்து ப்ராப்பரா கொடுத்துட்டேன். ஸோ அது எப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பாப்பா சாப்பிட்டு முடிச்சோன்னா கொஞ்சம் அவங்களுக்கான பேம்பரிங் டைம் வேணும்னு சொல்லி என்னோட மடியில போட்டு கொஞ்ச நேரம் பேசி அவங்களோட விளையாண்டுட்டு இருந்தேன். டயர்டாயிடுச்சா? சாப்பிட்டோன்னு டயர்டாயிடுச்சா? எதுக்கு? என்ன திடீர்னு இப்படி பட்டுட்டீங்க அம்மா மேல? அப்புறம் மார்னிங்ல இருந்து கண்டினியூஸா வேலை இருந்தது நான் ரொம்பவே டயர்ட் ஆயிட்டேன். அருண் எனக்கே தெரியாம ஸ்விக்கில வந்து எங்க 2 பேருக்கும் ஐஸ்கிரீம் போட்டிருந்தான். ஸோ அதை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட போது எங்களோட கேஷு குட்டி வந்து எனக்கும் குடுமா அப்படின்னு சொல்லி என்கிட்ட இருந்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தான். ஆக்சுவலி அருண் வந்து சாக்லேட் ஃபிளேவர் போட்டிருந்தான். நான் பட்டர் ஸ்காட்ச் போட்டிருந்தேன். எனக்கு சாக்லேட் ஃபிளேவர் சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. ஸோ எனக்கு அது பிடிக்கல. அதுக்கப்புறம் நானும் கேஷும் வந்து எங்களோட பட்டர் ஸ்காட்சை வந்து ஷேர் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சோம். ஈவினிங் ஒரு 6:00 போல மார்க்கெட் வரைக்கும் வந்திருந்தோம். ஃபர்ஸ்ட் காஃபி குடிச்சிட்டு மற்ற வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அருண் வந்து எங்க 2 பேருக்கும் காஃபி வாங்கிட்டு வந்திருந்தான். நாளைக்கு அவங்களுக்கு போடுறதுக்கான வளைகாப்பு வளையல், அதுக்கப்புறம் பழம், ஸ்வீட் அதெல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து வாங்கணும். பாப்பா வந்து ஒரு தூங்க வச்சுட்டு வந்தது அப்படின்றதுனால டக்குன்னு போகணுன்றதுனால வீடியோ எடுக்கிறதே சுத்தமா மறந்துட்டேன். ஸோ வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. பாப்பாக்கு டக்குன்னு டின்னர் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ கேரட், உருளைக்கிழங்கு எல்லாமே இருந்தது. ஸோ 1 pot குக்கிங் மாதிரி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு குக்கர்ல வைக்காம டேரக்டா வந்து கேஸ்லேயே வச்சிட்டேன். ஸோ அது ரெடி ஆகுறதுக்குள்ள நாளைக்கு போறதுக்கான அந்த தாம்பலம் தட்டு அதெல்லாம் வந்து இந்த மாதிரி பெட்டிக்குள்ள தான் வச்சிருக்கோம். ஸோ அதெல்லாம் எடுத்துடலாம்னு சொல்லி அதை வந்து நான் எடுத்துட்டு இருந்தேன். கிச்சன்ல வந்து அருண் பார்த்துட்டு இருந்தான் ஃபுட்டை, பாப்பாக்கான ஃபுட்டை. நைட் டைம் பாப்பாக்கு வந்து அந்த ட்ரேல ஃபுட் வைக்காம இன்னொரு ஸ்பூன் கொடுத்து பாப்பாக்கு வந்து அந்த ஸ்பூன்ல வச்சு கொடுத்தேன். பாப்பா ரொம்ப அழகா கியூட்டா சாப்பிட்டாங்க. அம்மா ஊட்டுவேன் சரியாக்கு. வெரி குட். நீங்க சாப்பிடுங்க. வெரி குட். இப்போ இது சாப்பிடுங்க. சரி போடு. இது சாப்பிடுங்க. இது சாப்பிடுங்க. வெரி குட். இங்கே பாரு அழகா சாப்பிட்டான். ஸோ இப்படி பண்ணும்போது பாப்பா வந்து ஈஸியாக வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க இப்படிதான் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்களுக்கு ஒரு வாய் கொடுத்து நான் ஒரு வாய் ஊட்டுற மாதிரி வந்து அன்னைக்கு டைம் போச்சு. ஸோ கொஞ்சம் டைம் எடுத்தது, பட் ஆனால் வந்து பாப்பா வந்து நல்லா சாப்பிட்டாங்க. அருண் பாப்பாவை தூங்க வச்சுட்டு இருந்தான். ஸோ அதுக்குள்ள நான் எனக்கும் அருணுக்கும் தோசை ஊற்றிடலாம்னு சொல்லி கிச்சன்ல வந்து எனக்கு அருணுக்கு தோசை ஊற்றிட்டு இருந்தேன். பழைய குழம்பு கொஞ்சம் இருந்தது. ஸோ ஓகே நம்ம அதை வச்சே மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுண்டக்காய் குழம்பு வச்சு வந்து 2 பேரும் வந்து மேனேஜ் பண்ணி சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் தான் முக்கியமான வேலை இருந்தது. நாளைக்கு அந்த வீட்டில் என்ன இருக்குமோ என்ன இருக்காதோ தெரியாது. ஸோ நம்மளே ப்ரிப்பேரா பாப்பாக்கு எடுத்துட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்ல இருந்து லஞ்ச்ல இருந்து ஸ்நாக்ஸ் வரைக்கும் எல்லாமே நம்ம எடுத்துட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு அதுதான் இங்க நான் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன். கொஞ்சம் கேரட், பீன்ஸ், அவரைக்காய் எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஆப்பிள் எடுத்து போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பாப்பாக்கு ஊட்டுறதுக்கான பாப்பாவோட கிண்ணம், ஸ்பூன், டம்ளர் இதெல்லாம் எடுத்துட்டு போக பாப்பாக்கான பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொஞ்சம் ரெட் ஆவலும் அதுக்கப்புறம் ஒரு சின்ன டேட்ஸும் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்ம பிளான்டா போகும்போது அங்க போற இடத்துல நம்ம டென்ஷன் இல்லாம ஃப்ரீயா பாப்பா கூட்டிக்கலாம். இந்த vlog நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க.